Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் गाइस. அப்படியே எப்பயும் போல வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸோட அந்த ஒரு ஸ்வாட தான் காட்டாங்க. நம்ம ஹீரோமே அந்த ஒரு ஸ்வாட பார்த்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு ஸ்வாட பார்க்கும்போது அந்த ஸ்வாட் பிளேஸுக்கும் அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸுக்கும் ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்குது அப்படின்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஹேங்கரிங் போனா பார்த்து அந்த ஜாங் மாஸ்டர் எங்கன்னு கேட்க அதுக்கு அவளுமே இவங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு நான் வந்து அவரை மெயின் பில்டிங் முன்னாடி பார்த்தேன்னு சொல்லியிருப்பா. ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் போன எபிசோட அவனை வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொத்துக்கறி மாட்டம் போட்டிருப்பானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே கன்ஃபார்மே பண்ணிடுவான் அவனை வந்து ஆல்ரெடி போட்டு தலையிறாங்கன்னு. கரெக்டா அந்த டைம்னு பார்த்து நம்ம டாங்க பேருமே நம்ம ஹீரோட யங் மாஸ்டர் இந்த ரிப்போர்ட்டை நான் உடனே டிமானிகல்ட்டுக்கு போய் சொல்லிட்டுமான்னு கேட்க அதுக்கு அவருமே வேணான்னு சொல்லியிருப்பான். அப்பதான் இவங்க இருக்க அந்த ஒரு இடத்துக்கு அந்த ஜெயின்வால் ஃபேமிலியோட ஃபேமிலி கிட்டமே இருந்திருப்பாரு. அவருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு கிரீட்டிங் பண்ண அப்பதான் நம்ம ஹீரோமே அவரை பார்த்து உங்களுக்காக தான் நான் வந்து இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்வாட் பிளேஸஸ் சேர்ந்தவங்க அந்த ஜோக்ஸா ஃபேமிலி ஆக்குபை பண்ணதை பத்தி அந்த ஜெயின்வால் ஃபேமிலியோட ஃபேமிலி கிட்டமே சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆளுலாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த பேட்ரேச்சை பார்த்து நாம வந்து இப்ப அந்த ஜோக்ஸா ஃபேமிலி தான் போக போறோம், அதனால அங்க நடக்கிற அந்த ஒரு பிரச்சனையை வந்து ஒரு லெட்டர் எழுதி புறா மூலியமா கல்ட்டுக்கு தூது அனுப்ப சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அவருமே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார இந்த டிமானிகல்ட்டோட அடுத்த சக்சஸரா மாறலான்னு நான் போட்டு வச்சிருந்த அந்த ஒரு பிளான்ல ஒரு முட்டா பையன் குறுக்க வந்து என்னுடைய எல்லா பிளானுமே வந்து அவன் நாசமாக்கிட்டான். அவன் வந்து யாரா இருந்தாலுமே சரி அவனை வந்து நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனுமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஸ்வாட் பிளேஸோட அந்த கமாண்டர் பையில தான் காட்டுறாங்க. அந்த கமாண்டர் பையிலுமே அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட ஃபேமிலி கிட்ட தான் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அவனுமே அந்த ஃபேமிலி கிட்ட பார்த்து இவருடைய மாசிலஸ் வந்து ரொம்பவே ஆபத்தானதுன்னு நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இவரு கூட மட்டும் நான் சண்டை போட்டிருந்தேன்னா கண்டிப்பா என்னுடைய டைம் வந்து இந்த இடத்துல ரொம்ப நேரம் நீடிச்சு வந்திருக்கும். அதனால எனக்கு வந்து பெரிய பிரச்சனை கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நான் வந்து இப்ப என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜை வந்து ரீச் பண்றதுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆயிருக்கேன். நான் வந்து அந்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக என்னோட வாழ்க்கையில ரொம்ப நாள் நான் பயிற்சி எடுத்து என்னுடைய ரத்தம் வேர்வை கண்ணீர்னு எல்லாத்தையுமே சிந்தி இருக்கேன். கண்டிப்பா நான் வந்து இதை விட இன்னமுமே அந்த இடத்துக்கு போகிறதுக்காக பல முயற்சிகளை எடுப்பேன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் இந்த கமாண்டர் பையிலுமே அவனோட சபார்டினேட்டை பார்த்து இந்த ஜோக்ஸா ஃபேமிலியில இருந்து தப்பிச்சு போனா அந்த பொண்ணை பத்தின டீடைல்ஸ் என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு அவனுமே அந்த பொண்ணை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸுமே எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம அவளை தேடி போன யாருமே திரும்ப ரிட்டனுமே வரல அப்படின்னு அவனுமே சொல்லியிருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு இந்த கமாண்டர் பையிலுமே அப்பனா சரி மறுபடியுமே இன்னொரு ஸ்குவாடை வந்து அந்த பொண்ணை தேடி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பான். இவே சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த வாரியர் பையிலுமே ஆனா கேப்டன் நீங்க சொல்ற மாட்டேன் இன்னொரு ஸ்குவாடை வந்து நம்ம அந்த இடத்துக்கு அனுப்பினோம்னா கண்டிப்பா இது வந்து நம்ம லீடருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவர் வந்து ரொம்பவே கோவப்படுவாருன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அந்த கேப்டன் பையெல்லாம் பயங்கரமா காண்டாயிருப்பான். அவனுமே அந்த வாரியர் பையில பார்த்து எனக்கே நீ வந்து ஆர்டர் போடியான்னு கேட்க அதுக்கு அவனுமே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு போயிருப்பான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க அந்த கமாண்டர் பையிலுமே டீ குடிச்சுக்கிட்டு அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸோட லீடர் வந்து ஒன்னு சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த ஜோக்ஸா ஃபேமிலி வந்து நான் அழிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு சம்பவம் அந்த டிவைன் கல்ட்டுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது இந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான டிமானிக் வாரியர்ஸ் வந்து அவங்க அனுப்புவாங்க. அந்த டைம்னு பார்த்து டேங்க் லவுனோட பாய்சனை யூஸ் பண்ணி அந்த வாரியர்ஸ் எல்லாருமே போட்டு தள்ள போறேன்னு அவர் வந்து என்கிட்ட சொன்ன போது அதை கேட்டுட்டு நான் வந்து பயங்கரமா ஷாக் ஆனா. அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஸ்வாட் பிளேஸை வந்து அவங்களுடைய அலைன்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எக்கச்சக்கமான ஸ்வாட் டெக்னிக்ஸையும் ஒரு சில ரேரான வெப்பன்ஸுமே அவங்க வந்து எங்க கிட்ட கொடுத்தாங்க. இதனால அவங்களுடைய செல்வாக்கு வந்து இன்னுமே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இந்த டிமானிக் கல்ட்டோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமா மாற போகுதுன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் இந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ் சேர்ந்தவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க. இவங்க கூட நாங்க இணைகிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு செயல் தான். அதனால அவங்க கிட்ட இருந்து நாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அந்த டைம்னு பார்த்து இவனுக்கு முன்னாடி ஒரு வாரியர் பையிலுமே வந்திருப்பான். அவனுமே அந்த கமாண்டர் பையில பார்த்து நம்மளுடைய ஏற்பாடு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் அந்த டிவைன் ஜஸ்டிஸ் அலைன்ஸ்ல இருந்து ஒரு கைடை வந்து இந்த இடத்துக்கு அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து இந்த இடத்தை விட்டு ஈஸியா எஸ்கேப் ஆயிரலாம்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் கேட்டுட்டு அந்த கமாண்டர் பையிலுமே அப்பனா சரி நம்மளுடைய அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க, மக்களுக்கு இடையில வதந்திகளை வந்து பரப்ப ஆரம்பிங்க. அடையாளமே தெரியாத ஒரு சில வாரியர்ஸ் வந்து இந்த டிமானிக் கல்ட்டோட ஜோக்ஸா ஃபேமிலி வந்து கைப்பற்றிட்டாங்கன்னு ரூமர்ஸ் வந்து பரப்புங்கன்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ இருக்க அந்த காட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு சில வாரியர்ஸுமே வந்திருப்பாங்க. அப்பதான் அங்க இருந்த ஒருத்தனை இன்ட்ரோ பண்ணிருப்பாங்க. இவனோட பேர் வந்து சோகோ. இவன் வந்து அந்த ஸ்வாட் பிளேஸோட செகண்ட் ஜூனியர் கமாண்டர். இவனுமே அங்க இருக்க அந்த ட்ரேஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம அவனுமே பயங்கர காண்டுல ஒரு சின்ன பொண்ணை கூட பிடிக்க முடியாம இப்படி கேவலமா வந்து செத்து போயிருக்காங்கன்னு அவனுமே கோவத்துல கத்திட்டு கிடக்க கரெக்டா அந்த டைம்னு பார்த்து இவங்களுக்கு முன்னாடி ஒரு கருப்பு உருவம் மட்டும் தான் தெரியுது. அதுவுமே என்னது சின்ன பொண்ணா, நீங்க வந்து அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களான்னு கேட்க இதை கேட்டுட்டு அவனுங்களாம் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அவன் அந்த ஜூனியர் கமாண்டர் பையிலுமே இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவனுமே மனசுக்குள்ளார இவனை வந்து என்னால கொஞ்சம் கூட சென்சே பண்ண முடியல, கண்டிப்பா இவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளா தான் இருக்கணும்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க.
அந்த ஒரு கேப்ல நம்ம ஹீரோட பக்கத்துல நம்ம டாங்க பையிலுமே வந்திருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஜூனியர் கமாண்டர் பையிலுமே நீங்களும் மொத்தம் யாரடா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம ஹீரோ எப்பயும் போல அவனுடைய ஸ்வாட் ஸ்லேஷ வந்து யூஸ் பண்ணிருப்பான். அந்த ஒரு அட்டாக்கு அவனுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த பாதி பேர் செத்து போயிருப்பானுங்க. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவன் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ எப்பயும் போல அவனோட சைக்கோ மூடுக்கு மாறிட்டு நாம வந்து இப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு டெரரா கேட்க அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கமாண்டர் பையில தான் காட்டாங்க. அவனுமே அங்க வந்து அந்த சபார்டினேட் கிட்ட இந்த இடத்துல என்னதான் நடக்குது, எதுக்காக இந்த இடம் இப்படி ஷேக் ஆயிருக்குதுன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அந்த சபார்டினேட்டுமே மாஸ்டர் ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான டிமானிக் வாரியர்ஸ் வந்து இந்த இடத்தோட மெயின் கேட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம அவங்க வந்து ஜூனியர் கமாண்டரை வந்து பணைய கைதியா வச்சிருக்காங்கன்னு சொல்ல அதெல்லாம் கேட்டுட்டு இவனுமே லைட்டா சிரிச்சுக்கிட்டு இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அந்த மெயின் கேட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துல அந்த ஃபேமிலியோட அந்த மெயின் கேட் இருந்ததுக்கான அடையாளமே இருந்திருக்காது. அப்பதான் நம்ம ஹீரோமே அவனுமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு நான் வந்து இந்த டிமானிகல்ட்டோட இன்ஸ்பெக்டர் ஜெனரலா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அதனால உள்ள இருக்க அந்த திருட்டு பசங்க எல்லாம் வெளியே வாங்கடான்னு கத்திருப்பான். நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ண அந்த ஒரு டிமானிக் எனர்ஜி பார்த்துட்டு நம்ம டாங்க பிலிமே மனசுக்குள்ளார இவர் வந்து அவருடைய இன்ஸ்பெக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம் இவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிட்டாரு. அது மட்டும் இல்லாம சொல்ல போனா ரிலீவ் ஆஃப் சுப்ரீம் மாஸ்டரே இவர் வந்து சப்ரஸ் பண்ண மாட்டா எனக்கு தோணுது. அதோட இவர் வந்து ஏற்கனவே ஹியூமன் லிமிட்டுமே தாண்டி வந்துட்டாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனா இவர் வந்து கூடிய சீக்கிரம் சுப்ரீம் டீமன் லெவல வந்து அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனோட கையை முறுக்கிட்டு அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிருப்பான். கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு பில்டிங் உள்ள இருந்து ஸ்ட்ரேஞ்சான ஒரு எனர்ஜி சென்ஸ் பண்ணிருப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரமான பிரஷர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த ஒரு பிரஷருக்கு முன்னாடி நம்ம டாங்க பையெல்லாம் ஆளு பறந்து போயிருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோமே இது வந்து ரொம்பவே அற்புதமா இருக்குது, நான் வந்து சண்டை பண்றதுக்கு ரொம்பவே காத்துட்டு இருக்கேன்னு சொல்ல அதே சமயம் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார இவன் வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டேன்னு எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்கான். இவனோட பிளான் வந்து கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒன்னா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இவனோட எனர்ஜியை பார்க்கும்போது இவன் வந்து அந்த ஸ்வாட் பிளேஸோட செகண்ட் கமாண்டரா தான் இருக்கணும்னு இவனுமே கரெக்டா கெஸ் பண்ணிருப்பான். உடனே அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து நீ தான் இந்த கல்ட்டோட இன்ஸ்பெக்டர் ஜெனரலா, அது மட்டும் இல்லாம நீ வந்து எங்களோட ஜூனியர் கமாண்டரை வந்து பணைய கைதியை வச்சிருக்கதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல அந்த பையபல சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அந்த கமாண்டர் பையில பார்த்து நான் வந்து என்ன கேள்விப்பட்டேன்னா உங்க ஸ்வாட் பிளேஸை சேர்ந்தவங்க ஒரு போர் வீரனை பத்தி அவங்க புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா எப்பயுமே அவங்க வந்து ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மேல ரொம்பவுமே ஹானரா இருப்பாங்கன்னு நான் வந்து இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஒன்னா பார்க்கும்போது அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல. உங்களுடைய ஸ்வாடை பயன்படுத்தி சண்டை போடாம போயும் ஒரு பாய்சனை பயன்படுத்தி எங்களை அட்டாக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி மோசமான ஆட்கள் இருக்க இந்த ஒரு இடத்துக்கு வந்ததை நினைச்சு எனக்கு வந்து ரொம்பவுமே கேவலமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அவையில ஒரு நிமிஷம் பயங்கரமா ஆடி போயிருப்பான். அப்போதான் அவனுமே மனசுக்குள்ளார நாங்க வந்து ஏற்கனவே இந்த இடத்துல 7 ஸ்டெப் சோல் சேட்டரிங் பாய்சனை வந்து இந்த இடத்துல பரப்பி வச்சிருக்கோம், அது எப்படி இவனால சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு இவனுமே பயங்கர சாக்ல அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீ யாருன்னு எனக்கு சரியா தெரியாது, ஆனா நீ பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அந்த கமாண்டர் பையில பார்த்து நீ கடைசி வரைக்கும் அங்க நின்று தான் பேசிட்டு இருக்க போறியா, என் கூட வந்து சண்டை போடலையான்னு கேட்க நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த கமாண்டர் பையிலுமே அவனோட பவரை லைட்டா ரிலீஸ் பண்ணிருப்பான். அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். இந்த ஸ்வாடு குய்ய வந்து இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாட்டமே இருக்குதுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா அந்த கமாண்டர் பையிலுமே வே ஆஃப் தி ஸ்வாட் வாய்டு ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து நம்ம ஹீரோ நோக்கி அனுப்பியிருப்பான். அந்த ஒரு அட்டாக்கை பார்த்துட்டு நம்ம டாங்க பையிலும் பயங்கரமா ஷாக் ஆகி கத்திருப்பான். அதே சமயம் அந்த ஒரு அட்டாக்குமே நம்ம ஹீரோ மேலுமே பட்டிருக்கும். இதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆக அந்த எக்ஸ்ப்ளோஷனோட அந்த ஒரு பிரஷருக்கே நம்ம டாங்க பையெல்லாம் தரையெல்லாம் தேய்ச்சிட்டு போயிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு இடத்தையுமே காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளியே சுத்திட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த கமாண்டர் பையில பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே சைக்கோ மாட்டா சிரிச்சுக்கிட்டு இது ஒன்னும் அந்த அளவுக்கு கஷ்டமா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட 2 ஸ்வாட வச்சு 2 ஸ்வாட் அட்டாக்க அந்த கமாண்டர் பையில பார்த்துமே அனுப்பியிருப்பான். இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவனே ஷாக் ஆயிருப்பான். அடுத்த செகண்டே அவனுமே அவனோட ஸ்வாட் ஸ்லாஷை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட ஸ்வாட் ஸ்லாஷை வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். ஆனா நம்ம ஹீரோட அந்த ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து இந்த கமாண்டர் பையிலோட அட்டாக்கை வந்து கேன்சல் பண்ணி அந்த ஒரு அட்டாக் வந்து டைரக்டா இவன் மேலேயுமே வந்து பட்டிருக்கும். இதனால அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷனுமே ஆயிருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அந்த கமாண்டர் பையிலோட வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்திருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட தலையிலுமே ரத்தம் வந்திருக்கும். அவனுமே சிரிச்சுக்கிட்டு அந்த கமாண்டர் பையில பார்த்து இந்த ஒரு அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்க அதுக்கு அந்த கமாண்டர் பையிலுமே அவனோட வாயில இருந்து வர அந்த ஒரு ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு இது வந்து அந்த அளவுக்கு மோசமா இல்லைன்னு சொல்லியிருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்க அந்த ஒரு ஜோக்ஸா ஃபேமிலியை நோக்கி ஒரு படையே வந்துட்டு இருந்திருக்கும். யாருடான்னு பார்த்தா நம்ம பேனல் ஹால் மாஸ்டர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. நம்ம டீமன் லார்ட் சொன்ன மாட்டோமே அவரை வந்து இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருப்பாரு போல. அப்பதான் நம்ம ஹால் மாஸ்டருமே மனசுக்குள்ளார இன்ஸ்பெக்டர் ஜெனரலா நம்ம தேடி எங்களாடு வந்து அவரோட கடமையை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த இடத்துக்கு போனதான் நாங்க வந்து கேள்விப்பட்டோம். என்னதான் அவர் வந்து அந்த ஜோக்ஸா ஃபேமிலியோட பேட்ரேஜை வந்து தோக்கடிச்சாலுமே கூட அவர் வந்து அந்த ஸ்வாட் பிளேஸை சேர்ந்தவங்களை டிஃபீட் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இல்லைன்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு தேடி எங்களாடு வந்து இப்போ ரொம்பவுமே ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருக்காரு, அவர் வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களுமே பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு வழியா அவங்களும் அந்த ஒரு ஜோக்ஸா ஃபேமிலி இருக்கா அந்த ஒரு இடத்துக்குமே வந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹால் மாஸ்டருமே அவருடைய பிளாக் ஸ்குவாட் மெம்பர்ஸை பார்த்து இதுக்கப்புறம் நாம வந்து இந்த குதிரையை யூஸ் பண்ண வேணாம், நாம வந்து நம்மளுடைய லைட் ஸ்டெப் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நாம அந்த இடத்துக்குள்ள போலாம். அது மட்டும் இல்லாம உங்க கண்ணில் யார் பட்டாலுமே சரி அவங்களை கொன்னு குமிங்கன்னு அவருமே ஆர்டர் கொடுத்துருப்பாரு.
பார்த்திருப்பாரு. நம்ம ஹால் மாஸ்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுமே பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கமாண்டர் பையில பார்த்து நான் வந்து தப்பு பண்ண யாரா இருந்தாலும் சரி அவங்கள வந்து மன்னிச்சு விடுவேன். ஆனா யாராச்சும் என்னுடைய இறையை திருடணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்கள வந்து நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த கமாண்டர் பையிலுமே திருன்னு முடிச்சுட்டு இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜோக்ஸா ஃபேமிலிக்கு வெளியில ஒரு மவுண்டனுக்கு மேல அந்த ஜெயின் வால் ஃபேமிலியோட பேட்ரியாச்சும் அவங்களோட வாரியர்ஸ்மே நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் அவருமே யோசிச்சு பார்த்திருப்பாரு. நம்ம ஹீரோ என்ன சொல்லியிருப்பானா, இந்த இடம் ஃபுல்லாவே பாய்சன் இருக்குது, அதனால நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, நான் வந்து அந்த பாய்சன் எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோமே நம்ம நரிப்பையில பார்த்து கோல்டின்னு பயங்கரமா கத்திட்டு நான் வந்து ஒன்னா தான் நம்புறேன்னு சொல்லியிருப்பான். என்னடான்னு பார்த்தா நம்ம நரிப்பையும் அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த பாய்சனுமே பியூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த இடத்துல இருந்து வந்த அந்த ஒரு எனர்ஜியை பார்த்துட்டு இந்த கமாண்டர் பையில ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பான். அப்பதான் அவனுமே மனசுக்குள்ளார அங்கிருந்து வர அந்த ஒரு எனர்ஜி சென்ஸ் பண்றப்ப கண்டிப்பா அது வந்து ஒரு ஹியூமனோட எனர்ஜியா இருக்க வாய்ப்பே இல்ல, அது வந்து ஒரு வைல்டு பீஸ்டா தான் இருக்கணும், அதோட பவருக்கு முன்னாடி என்னால கொஞ்சம் கூட தாக்கே பிடிக்க முடியாதுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து நீ வந்து என் கூடவே இருக்குன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அவனுமே ஏசி எங்க மஸ்டர்னு சொல்ல அதே சமயம் இந்த பக்கம் அந்த கமாண்டர் பையிலுமே அவனுடைய சபார்டினேட்ஸை பார்த்து பேட்டிலுக்கு எல்லாருமே ரெடி ஆகுங்கன்னு கத்திருப்பான். அப்பதான் அந்த கமாண்டர் பையிலுமே யோசிச்சு பார்த்திருப்பான். இந்த ஒரு பாய்சனுக்கான ஆன்டிடோட்டை வந்து ஏற்கனவே என்னுடைய சபார்டினேட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க, அந்த டிமானிக்கல்ட்ட சேர்ந்த வாரிஸ் மட்டும் இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த ஒரு பாய்சனை மட்டும் சுவாசிச்சா போதும், அடுத்த நிமிஷமே அவங்களுடைய இன்னர் எனர்ஜி அவங்களால யூஸ் பண்ண முடியாது, அந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி நாங்க வந்து அவங்களை ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்னு இவனுமே ஒரு பயங்கரமான ஒரு பிளான போட்டிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பையில பார்த்து நீ வந்து எப்பயுமே என் பின்னாடி பாதுகாப்பா இருன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு அவனுமே ஓகே எங்க மாஸ்டர்னு சொல்ல அப்பதான் அந்த கமாண்டர் பையிலுமே இந்த முட்டா பயிலுங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல, இவனுக்கு வந்து நேரா அவங்களோட நரகத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோ பார்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து பார்த்தா பண்ணியிருப்பான். அந்த ஒரு அட்டாக்கு நம்ம ஹீரோ பக்கத்துலயுமே வந்திருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோமே அடுத்த செகண்டே அதுக்கான ஒரு கவுண்டர் அட்டாக்குமே கொடுத்திருப்பான். இந்த ரெண்டு அட்டாக்கும் கிளாஸ் அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ நின்னுட்டு இருந்தா அந்த ஒரு இடத்த சுத்தி இருந்தா எல்லா பாய்சனுமே கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த கமாண்டர் பையிலுமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பனா இவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு பாய்சனை கிளியர் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கான், அதனாலதான் என்னுடைய அட்டாக வந்து இவன் வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான்னு அந்த கமாண்டர் பையிலுமே யோசிச்சு பார்த்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே காட்டுறாங்க நம்ம ஹீரோட மூக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தமா வர ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஒரு பாய்சன் வந்து அவனோட உடம்புக்குள்ளமே போக ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே சிரிச்சுக்கிட்டு அந்த கமாண்டர் பையில பார்த்து இந்த ஒரு சாதாரண பாய்சனாலலாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனுடைய பவுட்லெஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுடைய உடம்புக்குள்ள இருக்க அந்த ஒரு பாய்சன் வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இங்க நடக்கிற அந்த ஒரு சம்பவத்தை எல்லாத்தையுமே நம்ம டாங்க பையிலுமே பின்னாடி நின்னுக்கிட்டு பயங்கர ஷாக்ல பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜெயின் வால் ஃபேமிலியோட பேட்ரேஜ் தான் காட்டுறீங்க. அவருமே அந்த மவுண்டன் மேல நின்னுக்கிட்டு அங்க நடக்கிற எல்லா சம்பவத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. கரெக்டா ஒரு இடத்துல மட்டும் அங்க இருந்த பாய்சன் எல்லாமே வானத்தை நோக்கி பயங்கரமா போக ஆரம்பிச்சிருக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம நரி பையன் தான் இருந்திருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாய்சனுமே பியூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிருப்பான். நம்ம கோல்டி பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜெயின் வால் ஃபேமிலியோட பேட்ரியாச்சுமே அவங்களோட வாரியர்ஸை பார்த்து அந்த பாய்சன் வந்து இப்ப கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆயிருச்சு, அதனால நம்மளோட வாரியர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருங்கன்னு கத்த அவனுங்களுமே பயங்கரமா கத்த அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய கலவரமே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம டாங்க பையில தான் காட்டுறாங்க. அவனுமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு கேட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு அந்த ஒரு கேட்டை ஓபன் பண்ணி உள்ள வரும்போது அந்த இடத்துல எக்கச்சக்கமான ஸ்வாட் பிளேஸஸ் சேர்ந்தவனுங்க அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருந்திருப்பானுங்க. அவனுங்க எல்லாத்தையுமே நம்ம டாங்க பையன் போட்டு பொழந்துட்டு இருந்திருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் ஒரு சில ஸ்வாட் பிளேஸஸ் சேர்ந்த வாரியர்ஸ் எல்லாருமே பயத்துல நடிக்கிட்டு இருந்திருப்பானுங்க. என்னடான்னு பார்த்தா அந்த ஜெயின் வால் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க அந்த இடத்துல இருக்க எல்லா வாரியர்ஸுமே போட்டு கொண்டு குமிச்சிட்டு இருந்திருப்பானுங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த கமாண்டர் பையிலுமே தான் காட்டுறாங்க. அந்த கமாண்டர் பையிலுமே நம்ம ஹீரோ பார்த்து உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது, நீ வந்து அந்த பாய்சனை வந்து பியூரிஃபை பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஒரு டாக்ஸிக் கேஸை வந்து நாங்க இருக்க இந்த ஒரு பில்டிங் சைடுமே நீ வந்து அனுப்பி வச்சிருக்க, உன்னால எப்படி ஆன்டிடோட்டே இல்லாம இந்த ஒரு பாய்சனை வந்து நல்லிஃபை பண்ண முடிஞ்சுச்சுன்னு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோமே இந்த 7 ஸ்டெப் சோல் சேட்டரிங் பாய்சன் வந்து ஒருத்தருடைய மூச்சு காற்று வழியவோ இல்ல அவங்களோட காயங்கள் வழியவோ உள்ள போய் அவங்களுடைய பிளட்டை வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணிரும், இந்த மாதிரியான சாதாரண பாய்சன் வந்து என்ன எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜெயின் வால் ஃபேமிலியோட பேட்ரேஜ் வந்து அவங்களுடைய வாரியர்ஸை கூட்டிக்கிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு டோரையுமே உடைச்சிக்கிட்டு அங்க இருக்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இவங்க இருக்க அந்த ஒரு இடத்த நோக்கியுமே வந்துட்டு இருந்திருப்பானுங்க. அது எல்லாத்தையுமே இந்த கமாண்டர் பையிலுமே சென்ஸ் பண்ணியிருப்பான். அதோட மட்டும் இல்லாம நார்த் சைடு நம்ம பேனல் ஹால் மாஸ்டர் வரதையுமே இவன் வந்து ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பான். அந்த பைபிள யோசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோமே அந்த கமாண்டர் பையன் கிட்ட உன்னோட சாவை பார்த்து உனக்கு என்ன பயமா இருக்குதா, எப்பயுமே ஒரு சுத்தமான ஒரு போர் வீரன் வந்து அவனுடைய சாவை வந்து எப்பயுமே எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருப்பான், அதனால நாம வந்து நம்மளுடைய ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க அதை கேட்டுட்டு அந்த கமாண்டர் பையிலுமே நம்ம ஹீரோவை பார்த்து உன்னால என்ன வின் பண்ண முடியும்னு நீ என்ன நினைக்கிறியா, என்ன கண்டிப்பா அது வந்து உன்னால முடியாது, இருந்தாலுமே பரவாயில்ல, உன்னை பார்க்கும்போது சாகிறதுக்கு ஆசைப்படுற மாட்டான் தெரியல, அதனால உனக்கு வந்து நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த ஒரு ஃபைட் மட்டும் இப்படியே கண்டினியூவா நடந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேத்துக்கு இடையிலுமே இழப்பு வந்து அதிகமா இருக்கும், அதனால இந்த ஒரு ஃபைட்டை வந்து நம்ம வித்ரா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர் பையிலுமே அவனோட ஸ்வாடை வந்து ரிட்டர்ன் எடுத்துருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கர காண்டுல என்ன பார்த்தா உனக்கு என்ன ஜோக்கர் மாட்டம் இருக்குதான்னு சொல்லிட்டு அவனுமே
மின்னல் வேகத்துல போயிட்டு அந்த கமாண்டர் பையில பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். அந்த பைபிளெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ல அவனோட ஸ்வாடை வந்து வெளியே எடுத்து அந்த ஒரு அட்டாக்கை வந்து பிளாக் பண்ணிருப்பான். அப்பதான் அவனுமே யோசிச்சு பார்த்திருப்பான், அவன் வந்து அவனுடைய இன்டர்னல் எனர்ஜி கூட யூஸ் பண்ணல, இது வந்து அவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் அப்படின்னு அவனுமே நினைச்சு பார்த்திருப்பான். இதோட இந்த ஒரு வீடியோ வந்து முடியுது கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மைக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜா இருக்குது, அதனால சரியா வாய்ஸ் ஓவரே பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கப்போ சில நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால தான் வீடியோ சரியா அப்லோட் பண்ண முடியல கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.